பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை 2 தீமோத்தேயின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வேத வாக்கியங்கள் நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டுக்குதான்? தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள் தேவனால் அருளப்பட்டவைகள், தேவ ஆவினால் அருளப்பட்டவைகள், அவைகள் தேவனால் அருளப்பட்டவைகள். வேதம் சொல்லப்பட்டிருக்கு நமக்கு. எது? தேவன் தமது சத்தியத்தையும் அவரது எண்ணங்களையும் அவரது வார்த்தைகளையும் அவருடைய ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகள் மேல் அவரது சத்தியத்தை அருளி, யார் மேலே அருளுகிறாராம்? அவரது ஊழியக்காரர்கள் மேல் அவருடைய தீர்க்கதரிசிகள் மேல் சத்தியத்தை அருளி கொடுத்த வார்த்தைகள் தான் அந்த தேவ வார்த்தைகள். தேவன் தம்மது ஆவியை அவருடைய இருதயங்களில் அருளி அவர்கள் எழுத வேண்டும் என்று தாம் விரும்பியவைகளை மிகவும் துல்லியமாக எழுத செய்தார். ஆகவே வேதாகமத்தில் வார்த்தைகளை தேவனால் அருளப்பட்டவை என்று கூறப்படுகிறது. எப்படி ஆண்டவர் கொடுத்துருக்காராம்? தம்முடைய ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரர் தீர்க்கதரிசிகள் மேல் தமது சத்தியத்தை அருளி அவருடைய ஆவியை, தமது ஆவியை அவர்களுடைய இருதயங்களில் அருளி அவர்கள் எழுத வேண்டும் என்று தாம் விரும்பியவைகளை, தேவன் விரும்பியவைகளை மிகவும் துல்லியமாகவும் எழுத செய்தார். ஆகவே வேதாகமத்தின் வார்த்தைகளை தேவனால் அருளப்பட்டவை என்று நம்ம கூற முடிகிறது. அது எதுக்கு நமக்கு அருளப்பட்டவைகளின் வேதம் சொல்லுது? அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்குதான். எதுக்கு? உபதேசத்துக்கும், ஆண்டவருடைய வார்த்தைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்குது. என்னவா? கற்பிக்கவும் சரி செய்வதற்கும் சரியானதை செய்ய வழிகாட்டுதலுக்கும் நம்மளை சீர்திருத்தவும் நம்மளை சுட்டி காட்டவும் நமக்கு பிரயோஜனம் உள்ளவளாக இருக்கிறது. நீதியை படிப்பிக்குதலுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களும் வேதம் சொல்லப்பட்டிருக்குங்க. நற்கிரியைகளை செய்ய வேத புத்தகத்தின் முழுமையாக அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். தேவன் அறிகிற அறிவு இல்லாமல் நற்கிரியைகளுக்கு தகுதியாக இருக்க முடியாதுங்க. இந்த வேதத்தை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தை அறிகிற அறிவு இல்லாமல் நற்கிரியைகளுக்கு நம்மளால் தகுதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம், ஆனால் வேதாகம் நமக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்குது. நிறைய காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம், ஆனால் வேதம் நமக்கு மிக மிக ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும். அன்பு தேவஜனமே, இந்த வேதத்தில் பார்த்திங்கன்னா வேத வாக்கியங்கள்லாம் தேவனால் அருளப்பட்டவை, தேவ ஆவினால் அருளப்பட்டவைகள். இதில் இந்த அருளப்பட்ட வார்த்தைகள் தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்கணுமா? தேறினவனாக இருக்கணும். ரெண்டாவது, எந்த நற்கிரியம் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக இந்த வேத வாக்கியம் நமக்கு அருளப்பட்டிருக்கு. தேவனை அறிகிற அறிவு, தேவனுடைய வார்த்தைகளை அறிகிற அறிவு இருக்கணும். அதன்படி ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த வேத வார்த்தையின் படி நற்கிரியைகளை செய்ய தகுதி உள்ளவர்களாக, நல்ல செயல்களை, நேர்மையானவர்களை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படி நமக்கு கர்த்தருடைய வசனம் அது உபதேசத்துக்கும் கற்பிக்கிறதற்கும் சரி செய்கிறதற்கும் கடிந்து கொள்வதற்கும் சுட்டி காட்ட, நம்மளை சீர்திருத்த, நீதியை படிப்பிக்க, சரியான வழியை காட்ட நமக்கு பிரயோஜனம் உள்ளதுன்னு வேதம் சொல்லுதுங்க. இந்த வேதத்தில் பார்த்திங்கன்னா இந்த வசனத்தின்படி வாழ்ந்த ஒரு 5 நபர்களை குறித்து நம்ம பார்க்கலாம். யார் வேதத்தில் தேறினவர்களாக, தேவனுடைய மனுஷனை எதில் தேறினவர்களாக இருந்தாங்கன்னு வேதத்தில் பார்த்திங்கன்னா இந்த 1 சாமுவேல் புத்தகத்தில் வாசிக்கும்போது 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துலேருந்து 18ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இசையில் தேறியவனாகிய தாவீதுன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் யாரெல்லாம் தேறினவர்கள் இருந்தாங்கன்னு பார்த்தா இசைக்கருவி வாசிப்பதில் தேறியவனா இருந்தாருன்னு தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. தாவீது தன்னுடைய இசைக்கருவி எடுத்து வாசிக்கும்போது பொல்லாத ஆவி, தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவினால் பிடிக்கப்பட்ட சவுலுக்குள்ளிருந்த அந்த பொல்லாத ஆவி இசைக்கருவியை வாசிக்கும்போது அவனை விட்டு நீங்கினார் வேதம் சொல்லப்பட்டிருக்குங்க. அவர் இசையில் தேறினவனார் தாவீது இருந்தாருங்க. ரெண்டாவது ஒருத்தர் பார்க்கும்போது வேதத்தில் தேறின எஸ்ரா எப்படி இருந்தாராம்? வேதத்தில் கர்த்தருடைய கரம் அவர் மேல் நன்மையாக இருந்ததுன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ராஜா அவருக்குரிய காரியங்களை செய்து வந்தார். அவர் கேட்குற காரியங்கள், அவர் விரும்புகிற காரியங்கள், செய்ய சொல்ல வேண்டிய காரியங்களெல்லாம் ராஜா
எஸ்ராவுக்கு செவி சாய்த்து செய்து வந்தார். அதனால் இந்த எஸ்ரா தேவனுடைய வார்த்தையை ஆராயவும் அதன்படி செய்யவும் ஜனங்களுக்கு கர்த்தருடைய நீதி நியாயங்களை கட்டளைகளை உபதேசிக்கவும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். வேதத்தில் தேறின எஸ்ரான்னு வேதம் சொல்லப்பட்டிருங்க. கர்த்தருடைய வார்த்தையில் தேறின, வேதத்தில் தேறின எஸ்ரா. இசையில் தேறின தாவீதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய வார்த்தையில் தேறின எஸ்ராவை பற்றி வேதம் சொல்லப்பட்டிருங்க. கர்த்தருடைய கரம் அவர் மேல் நன்மையாக இருந்ததுன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்குங்க. கர்த்தருடைய நீதி நியாயங்களை ஜனங்களுக்கு போதித்து வந்தார், உபதேசித்து வந்தார், கற்றுக் கொடுத்து வந்தார். நற்கிரியைகளை, கர்த்தருடைய கட்டளைகளை, சட்ட திட்டங்களை ஜனங்கள் தன்னை சரிப்படுத்தி கொள்ளும்படி, சீர்படுத்தி கொள்ளும்படி, நேர் வழியை கடைப்பிடிக்கும்படி சத்தியங்களை ஆராயவும் அதன்படி செய்யவும் ஜனங்களுக்கு அவர் போதித்து வந்தார்னு சொல்லுது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா அறிவில் தேறின எலிகோன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. யோபு புத்தகத்தில் அவர் அறிவில் தேறினவராக இருந்தார் எலிகோ குறித்து. யோபு 36ஆம் அதிகாரம் அந்த 1-4 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கு. நான்காவது ஞானத்தில் தேறின சாலமோனை குறித்தும் தானியேலை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. ஞானத்தில் தேறின அவருக்கு தேவன் அவருக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படி அவர் வெள்ளியும் பொல்லியும் கேட்காம தேவனுடைய ஞானத்தை கேட்டார். தேவன் அவருக்கு ஞானத்தை, தம்முடைய ஞானத்தை கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்தார்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அடிமைகளாய் பாபிலோன் தேசத்துக்கு வந்த இந்த 4 பேர்களில் தானியேல் பார்த்தீங்கன்னா அவர் பெரியவனாய் அவர் எப்படி இருந்தார்னு பார்த்தீங்கன்னா வேத ஞானத்தில் தேறினவர்களாக இருந்தார்கள், அறிவில் சிறந்தவர்களாக இருந்தார்கள், அவர்கள் கல்வியில் நிபுணர்களாக இருந்தார்கள். தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் வேதத்தில் அவர் பாருங்க, ஞானத்தில் தேறினவராக இருந்தார், அறிவில் சிறந்தவராக இருந்தார், அது மட்டும் இல்லை கல்வியில் நிபுணராக இருந்தாருன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தேவஜனமே, அடுத்ததாக கடைசியாக சட்டத்தில் தேறின பவுல். அப்போஸ்தலர் 22:3 சொல்லப்பட்டிருக்கு. கலாத்தியர் 1:14 சொல்லப்பட்டிருக்கு. என் ஜனத்தாரில் என் வயது உள்ள அநேகரை பார்க்கலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியமுள்ளவனாய் இருந்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நான் யூதன், சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்தில் பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின் படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியமுள்ளவர்களாக இருக்கிறது போல நானும் வைராக்கியமுள்ளவனாக இருந்தேன். சட்டத்திட்டங்களில் தேறின பவுல். இன்றைக்கும் அன்பு தேவ ஜனமே, நம்ம தேவ வாக்கியங்கள்லாம் அவருடைய தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகள், தாசர்கள், ஊழியர்கள் வேதத்தில் தேவனுடைய மனுஷன் எதில் திருக்கணும்? தேவனுடைய மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையில் தேறினவராக ஆண்டவருடைய கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக இருக்கணும். தகுதி உள்ளவர்களாய் நம்மளை மாற்றிக்கொள்ளணும். இவர்களெல்லாம் தன்னை தகுதி உள்ளவர்களாய் மாற்றிக்கொண்டாங்க. ஆண்டவர் அவர் பாருங்க, இசையில் தேறின தாவீது, ஞானத்தில் தேறின சாலமோன், தானியேல், அறிவில் தேறின எலிகு, வேதத்தில் தேறின எஸ்ரா, சட்டத்தில் தேறின பவுல்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தேவஜனமே, நீங்களும் நானும் கர்த்தருடைய எவ்விதத்துலேயும் ஆண்டவர் நமக்கு இந்த வேத வாக்கியங்களை கர்த்தர் கொடுத்துருக்க தேவ ஆவினால் அருளப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கு நம்மளை சரி செய்யும்படி, நம்மளை நல்வழிப்படுத்தும்படி இந்த வேத புத்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு வேத புத்தகம் நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் வேதாகமம் நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். நம்மளை நற்கிரியைகளுக்கு தகுதியாக இருக்க வேதத்தை அறிகிற அறிவு இல்லைன்னா, இந்த வேதத்தை அறிகிற அறிவு இல்லைன்னா, அறிவு இல்லாமல் நற்கிரியைகளுக்கு நம்ம தகுதியாக இருக்க முடியாதுங்க. வேதத்தை அறிகிற அறிவு நமக்கு வேணும். நற்கிரியைகளுக்கு தகுதியானவர்களாக நம்மளை மாற்றிக்கொள்ளும்படி அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். வேதாகம் நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கணுங்க. அன்பு தேவ ஜனமே, தேவ ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தைகள் கொண்டு கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். வேதத்தில் தேர்ன எஸ்ரா இன்றைக்கும் கர்த்தருடைய இன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசியாக இருந்தார், ஏசாயா தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர்களுடைய இருதயத்தில் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுடைய இருதயத்தில் தேவன் தம்முடைய வார்த்தைகளை வைத்தார். பரிசுத்தவான்களுக்கு தம்முடைய வார்த்தையை கொடுத்தார். அவர்கள் எதுக்காக கர்த்தருடைய வார்த்தையை எழுதினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உபதேசத்துக்கு, அநேகருக்கு உபதேசிக்கும்படி, கடிந்து கொள்ளும்படி, சீர்திருத்தும்படி, நீதியை படிப்பிக்கும்படி, நமக்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தையில் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த தேவன் அறிகிற அறிவின் வார்த்தை நமக்கு இருக்கும்படி கர்த்தர் இந்த நாள்லையும் பேசி கொண்டிருக்கிறார். நற்கிரியைகளை நம்ம செய்யணும்னா வேதத்தை அறிகிற அறிவு நமக்கு வேணும்.
ஹல்லேலூயா. தேவனால் ஆவியில் அருளப்பட்ட இந்த வேதம் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும். அன்பு தேவ ஜனமே, அனுதினமும் நம்ம ஜெபிக்கிறோம். அதே போல் வேதத்தை வாசிக்கவும், தேவ சமூகத்தில் இருந்து அமர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கணும், அந்த சத்தியத்தின்படி வாழுகிறவர்களாக இருக்கணும், நற்கிரைகளை செய்கிறவர்களாக இருக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மளை கொண்டு பேசி கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு உங்கள் பாதம் அமர்ந்து ஆண்டவரே மை துதிக்கிறோம். தன்னை தேறினவனாக மாற்றிக்கொண்ட ஆண்டவரே, இசையில் தேறினவனாகிய தாவீது ஆண்டவரே, அறிவில் தேறினவனாகிய தானியேல் சொல்லப்பட்டிருக்குப்பா, எலிகும் சொல்லப்பட்டிருக்குப்பா. அப்பா மை துதிக்கிற ஞானத்தில் தேறின சாலமோன் சொல்லப்பட்டிருக்குப்பா, அறிவில் தேறின எலிகுன்னு சொல்லப்பட்டிருக்குப்பா, வேதத்தில் தேறின எஸ்ரா, சட்ட திட்டங்களில் தேறின ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்தை, கனமான ஊழியத்தை செய்தாங்க ஆண்டவரே. சத்தியம் அவர்களுடைய இருதயத்தில் இருந்ததப்பா. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து ஜனங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி நல்வழிப்படுத்தினாங்கப்பா. இன்றைக்கு அந்த கர்த்தருடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய வார்த்தையில் தேறினவர்களாய் நற்கரிகளை செய்ய தகுதி உள்ளவர்களாய் எங்களை மாற்றும்படி இந்த பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்களா, அதற்காய் ஸ்தோத்திரம். நீதி ஆண்டவரே, வேதம் சொல்வது நீதியை படிப்பிக்குதலுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும்படி இந்த ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் நீர் ஊற்றும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. உடைய பரிசுத்த நல்ல நாமம் ஆண்டவரே இந்த காலை வேளையில் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எதுக்கோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்ப்பா. தெய்வ சமூகத்துக்கும் தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் ஆண்டவரே மை துதிக்கிற முக்கியத்துவப்படுத்தி ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளை அந்த பரிசுத்த வாழ்க்கை ஆண்டவரே, கனமுள்ள வாழ்க்கை என்றது இன்றைக்கு இந்த நாள் நம்முடைய பிள்ளைகள் அறிஞ்சு கொள்ளும்படி கர்த்தர் எங்களோட பேசியிருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் வேத வாசிக்க நம்ம நேரம் கொடுக்குறோமா? எவ்வளோ நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாசிக்கணும், தியானிக்கணும். கர்த்தர் சொல்லி கொடுத்த காரியங்களை, நற்கிரியைகளை நம்ம செய்யணும். இன்றைக்கு கர்த்தருடைய சட்டத்திட்டத்தில் தேறின பவுலை குறித்து நம்ம வாசிக்கும்போது அந்த கர்த்தருடைய வார்த்தை அவருடைய இருதயத்தில் வந்த போது அந்த சட்டத்திட்டங்களை அறிந்து அநேகருக்கு உபதேசித்தார், அநேகரை கடிந்து கொண்டார், அநேகருடைய வாழ்வை சீர்படுத்தினார், சபைகளை ஸ்தாபித்தார், அநேகருடைய வாழ்வு கட்டப்பட்டது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஊழியங்களை அவர்கள் செய்தாங்க. கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம ஏதோ ஒரு விதத்தில் உடன் ஊழியர்களோடைய சபையோடு இணைஞ்சு நம்ம தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி இன்றைக்கு ஆண்டவரே என்னைய தகுதி உள்ளவர்களாய் மாற்றுங்கன்னு கேளுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவது நிச்சயமே. காட் பிளஸ் யூ. ஹேவ் எ பிளஸட் டே.